வைகை கரையை உயர்த்தன வீட்டுக்கு ஒருத்தர் வரணும். இந்த கிழவி சிவபெருமான பார்த்து சொல்லிச்சு, சாமி எனக்குன்னு நீ யாரையாவது வச்சிருக்கிறியா? அசக்கி விழுத்தொண்டர் சுமை எண்டை நிகர்மேல் கூடை கவிழ்த்து எழு கடந்து திசை கடந்து இணை கடந்து எழுந்த திருத்தோள் மேல் மழுக்கடைந்து விளங்கியவாய். தேஞ்சு போன மம்புட்டி. ஏன் நல்ல மம்புட்டி கிடைக்கலையா சாமிக்கு அப்படின்னா, தேஞ்சு போனதை பார்த்தாதான் இவர் ஒரு சர்வீஸ் மேன்னு தெரியும். என்னன்னு எனக்கே இப்ப மறந்து போச்சு. சரி, இந்த ஊர்ல எப்படி கூப்பிடுவாங்க? இந்த ஊர்ல சொக்கா சொக்கான்னு கூப்பிடுவாங்க. நல்ல பேர் தான், உனக்கு ஏத்த பேரு சொக்கா. இந்த ஊர்ல வசதியானவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்களே, அங்கெல்லாம் போனா நிறைய காசு கிடைக்குமே, நான் ஒண்ணு இல்லாத ஏழை கிழவி எம் வீட்டுக்கு வந்திருக்கிறிய என்ன பாட்டி, நீ தானே கூப்பிட்ட வீட்டுக்கு தானே போக முடியும், கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் நான் போகணும்னு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அதனாலதான் உன் வீட்டுக்கு வந்தேன். இல்ல உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசெல்லாம் இல்ல, இந்த புட்டு சுட்டு தான் நானே பொழப்பு நடத்துறேன், அதனால உனக்கு வேணும்னா நான் புட்டாவே கொடுத்துடவா? பாட்டி ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டே கேக்குற? நீ காசை கொடுத்தீன்னா கூட நான் கடைக்கு போய் அதை கொடுத்து இட்லியோ தோசையோ புட்டோ தானே மாத்தி வாங்கி சாப்பிடணும். நீ புட்டாவே கொடுத்துட்டீன்னா எனக்கு கடைக்கு போற வேலை மிச்சம்தானே பாட்டின்னு. அதுலயும் முழுசா இருக்கிற புட்டெல்லாம் தரமாட்டேன், ஏன்னா அதெல்லாம் வித்துதான் நாளைக்கு நான் முதல் எடுக்கணும், அதனால எடுக்கும் போது உதுந்து போது பத்தியா அந்த புட்டெல்லாம் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னா. பாட்டி நீ உதுக்காம முழுசாவே கொடுத்தீனாலும் நான் சாப்பிடும் போது உதுத்து தானே சாப்பிடணும், முழுசாவா முழுங்க முடியும்? நீ உதுத்தே கொடுத்துட்டீன்னா எனக்கு அந்த வேலையே மிச்சம் தானே. இப்பவே இந்த கிழவி யோசிச்சிருக்கணும், புட்ட உதுக்கிறதுக்கே இவன் இவ்வளவு சோம்பேறித்தனப்பட்டான்னா இவன் போய் என்ன வேலை வாப்பான்னு யோசிச்சிருக்கணும். கிழவி என்ன ஹெச்ஆருக்கா படிச்சிருக்குது, கேள்வி எல்லாம் கேட்டு வேலைக்கு சேர்க்கறதுக்கு? அதுக்கு தெரிஞ்சதா அவ்வளவுதான். இந்த கொஞ்ச நேரம் இப்படி உட்காருப்பா, இந்த புட்டெல்லாம் சுட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னா. வழக்கம் போல அந்த புட்டை அந்த கிழவி குழாய்க்குள்ள போடும்போது சிவாய நமக, அந்த மாவை உள்ள போடும் போது கூட அப்படி சொல்லிட்டு தான் போடும். தேங்காயை போடும்போது சிவாய நமக, புட்டு இப்ப அவிஞ்சிருச்சு, குழாயில இருந்து வெளியே எடுக்கும் போது சிவனுக்கே அர்ப்பணம் அப்படித்தான் எடுக்கும். அன்னைக்கும் தெரியாதனமா அந்த கிழவி பாவம் சிவனுக்கே அர்ப்பணம் எடுத்து கடைசியில ஒண்ணு கூட முழுசாவே வரல, எல்லாமே உதிர்ந்து போச்சு. மகிழ்ச்சியா கொடுத்தா, சந்தோஷமா கொடுத்தா. தெள்ளி அடி சிற்றுண்டி பொதி நீக்கி அள்ளி எடுத்த அருந்தப்பா என்று இட்டாள். சாப்பிட்டு முடிச்சவரு மண்வெட்டியை தூக்கிட்டு கிளம்பினார், நேர வைகை கரைக்கு போனார். அங்க போய் கண்காணிப்பாளர்கிட்ட, ஐயா வணக்கம், நமக்குள் இருக்க வேண்டும் இணக்கம், கூடாது சுணக்கம், என் பெயர் சொக்கன், நான் வந்திக்காளாய் வந்திருக்கிறேன், என் பெயரை எழுதி கொள்ளுங்கள். உலகத்தையே சுமக்கிறவருக்கு ஒரு கூட மண்ணா அவ்வளவு பாரம். இவ கொட்டுறது ஆடுறது பாடுறது ஒருத்தர வேலை பார்க்கல, எல்லாரும் இவரையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா. சாயந்தரமா மன்னர் வந்தார், கரை உயரல, கோவம் வந்துருச்சு. கேட்க பதில் சொல்லல, ஓங்கி கையில வச்சிருந்த பிரம்பால ஒரு அடி அடிச்சார். சுவாமி தலையில இருந்த அந்த உடப்பு மண்ணை கூடையில கொட்டினார். கூடையிலிருந்து அங்க கொட்டப்பட்ட மண் அந்த பூமியில அப்படி விழுந்த உடனே கரை உயர்ந்தது. சிவபெருமான் மறைஞ்சிட்டார். அவர் முதுகில பட்ட அடி அண்டசராசர முதுகெல்லாம் பட்டுது. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், புட்டு சாப்பிட்டாருன்னும் போது மட்டும் யாருக்கும் போச்சுன்னு நீங்க சொல்லலையே, அடிபட்ட போது மட்டும் எல்லாருக்கும் போச்சுன்னு சொல்றீங்களே, அது எப்படின்னா, சுவாமி நட்டத்துலதான் அப்ப பங்கு கொடுப்பாரா, லாபத்துல பங்கு கொடுக்க மாட்டாரான்னா, அவர் என்ன புட்டுன்னா என்ன நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுற புட்டையா சாப்பிட்டார்? அத வந்தி பாட்டி பல காலம் எடுத்து உழல வேண்டிய சஞ்சித்த வினையை இறைவன் புட்டாக்கி உண்டார். நமக்கு கொடுத்திருந்தா இருக்கிற ஜென்மா பத்தாதான் நம்மளுக்கு, அதையும் சேர்த்து நம்ம எடுக்கணும். அதனால சுவாமி மட்டும் அதை எடுத்துக்கிட்டு வந்திப்பாட்டிக்கு மோட்சத்தை அளித்தவர் மாணிக்க வாசகருக்கு அருளாசி சொன்னார். மாணிக்க வாசகா, பொருட்டே யாம் மதுரையில் வைகையில் வெள்ளத்தை பெங்கச் செய்தோம், பொருட்டே வந்திப்பாட்டியை ஆட்கொண்டு அருளினோம், இனி உலகத்திற்கு உரிய வாசகத்தை மூலமாக தருகான்னார். அப்பயே விட்டுட்டு கிளம்பிட்டார் முதலமைச்சர் பதவி.